உலகத்துல ஏற்படும் பல்வேறு பேரழிவிற்கு காரணம் மனிதர்கள் தான். ஏன்னா மழை பெய்தா அந்த மழையை சேகரிக்க இங்க வழி கிடையாது. மரங்களை நடுவதை விட இங்கு வெட்டுவது தான் அதிகம். இதற்கு ஏற்றாற் போல ஒரு பாலைவன பூமியில எப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும். துபாயில ஒரே ஆண்டுல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு செயற்கை மழை தான் காரணமாக இருக்கலாம் என பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. எனவே இது சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த காணொலியின் மூலம் விரிவாக காண இருக்கிறோம். வாங்க. கடந்த 200 ஆண்டுகளில் உலக வெப்பமயமாதலுக்கு மனிதர்களே காரணம் என்று காலநிலை விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்கிறாங்க. மனித செயல்பாடுகள் கடந்த 2000 ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு வேகமாக உலகை வெப்பமாக்கும் கிரீன் ஹவுஸ் வாயுக்களை உருவாக்கி இருக்கு. இது யாரால உருவாச்சுன்னா மனிதர்களால் மட்டும்தான் உருவாகி இருக்கு. ஏன்னா பூமியின் மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை 1800களின் பிற்பகுதியில் தொழில்துறை புரட்சிக்கு முன்ன இருந்ததை விட இப்போது 1.1 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கு. மற்றும் கடந்த 1 லட்சம் ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு வெப்பமாக உள்ளது. அதாவது கடந்த தசாப்தம், அதாவது என்னன்னா 2011 இருந்து 2020 பதிவுல மிகவும் வெப்பமாக இருந்திருக்கு. மேலும் கடந்த 4 தசாப்தங்களில் ஒவ்வொன்றும் 1850 முதல் 10 ஆண்டுகளை விட இப்போ வெப்பமாக இருக்கு அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க யாரால் ஏற்பட்டுச்சுன்னா மனிதர்களால் மட்டும்தான் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. இப்படி காலநிலை மாற்றம் முக்கியமாக வெப்பமான வெப்பநிலை என்று பலர் நினைக்கிறாங்க. ஆனா வெப்பநிலை உயர்வின் கதையின் ஆரம்பம் மட்டுமே. பூமி ஒரு அமைப்பு என்பதால அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் மற்ற எல்லாவற்றிலும் மாற்றங்களை பாதிக்கும். இது எதனால பாதிக்குது? மனிதர்கள் செய்கின்ற இந்த பேரழிவுக்கு உண்டான சில விஷயங்களால மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால கடுமையான வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, கடுமையான தீ, கடல் மட்ட உயர்வு, வெள்ளம், உருகும் துருவ பனி, பேரழிவு புயல்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த சம்பவத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இயற்கையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது இப்படி அசுரத்தனமான பல்வேறு விளைவுகளை மனிதன் சந்திக்கிறான். அப்படி சந்திச்ச ஒரு நிகழ்வை தான் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். பாலைவன பூமியான துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் கடும் வெப்பநிலையை தாக்கு பிடிக்க முடியாம அவ்வப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செயற்கை மழையை உருவாக்குவாங்க. இதனால வானத்துல விமானங்கள்ல இருந்து சில ரசாயனங்களை தூவப்பட்டு செயற்கை மழை வரவழைக்கப்படும். இத மேக விதைப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவ்வாறு குடிநீர் உற்பத்திக்கும் நிலத்தடி நீரை பெருக்கவும் அவ்வப்போது இவ்வாறு செயற்கை மழை வரவழைப்பது வழக்கம். அந்த வகையில் தான் தற்போது அதிகப்படியான மேக விதைப்பு செய்யப்பட்டதால் தான் துபாயில வரலாறு காணாத கனமழை கொட்டியிருப்பதாக WAM செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. துபாய் சர்வதேச விமான நிலைய வானிலை தரவுகளின்படி கடந்த 15ஆம் தேதி மாலையில் மழை தொடங்கிச்சு. அப்போது 200 மில்லிமீட்டர் மழை பெய்திருந்த நிலையில நேற்று முன்தினம் காலை 9 மணிக்கு மழை தீவிரமடைந்து நாள் முழுவதும் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால நேற்று முன்தினம் ஒரே நாள்ல 142 மில்லிமீட்டர் மழை பதிவாயிச்சு. துபாயின் ஓராண்டு சராசரி மழை அளவு வெறும் 94.7 மில்லிமீட்டர் மட்டுமே. இப்படி ஒரே ஆண்டுல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்ததால விமான நிலையம் முழுவதையும் வெள்ளம் புகுந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போது மழை அரிதாக பெய்வதால துபாய் சாலைகள்ல பெரிய அளவுல மழைநீர் வடிகால் அமைக்கப்படுவதில்லை. இதனால அனைத்து முக்கிய சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. துபாய் மட்டுமின்றி பக்ரைன், ஓமன், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிலும் மழை பெய்து கொட்டி தீர்த்திருக்கு. அதே போல இந்த மழைக்கு முன்பாக கடந்த 14ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுவதும் 6 முதல் 7 மேக விதைப்பு விமானங்கள் பறந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. இவ்வாறு அதிகப்படியான மேக விதைப்பால் தான் ராட்சச மழை கொட்டியிருப்பதாக கூறுறாங்க. ஆனா இதற்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. இந்த வரலாறு காணாத மழையில ஓமன்ல பள்ளி வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 10 மாணவர்கள் உட்பட 11 பேர் இறந்திருக்கிறாங்க. ஓமன்ல மழைக்கான பலி 19ஆக அதிகரித்ததாக அந்நாட்டு அரசு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இது அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னா செயற்கை மழை, அதாவது மேக விதைப்பு, கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிக மழையை பெறுவதற்கு மேகங்களை செயற்கையா மாற்றி அமைக்கும் முறைன்னு சொல்றாங்க. விமானங்கள் மூலம் சில்வர் அயோடைட் போன்ற சிறிய துகள்களை மேகங்கள்ல தூவுவதன் மூலம் இது செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மேகங்கள்ல இருக்கும் நீராவிய நீராக மாற்ற உதவும். இந்த தொழில்நுட்பம் பல சதாப்தங்களா அந்த ஊர்ல நடைமுறையில் இருக்கு.
சமீபத்திய ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க இதை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட சில மணி நேரங்களில் சமூக ஊடகங்களில் சிலர் அதற்கான காரணம் செயற்கை மழை நடவடிக்கை தான் என்று தவறாக பதிப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது ப்ளூம்பெர்க் தரவு நிறுவனத்தின் அறிக்கையின்படி கடந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் செயற்கை மழைக்கான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவை பயன்படுத்தப்படலை அப்படின்னு தான் கூறியிருக்கிறாங்க. ஏன்னா செயற்கை மழை நடவடிக்கை எப்போது நடந்தது என்பதை பிபிசி வல்லுநர்கள் கூற்றுப்படி அது புயலுக்கு சாதகமாக ஒரு சிறிய விளைவை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் புயலுக்கு செயற்கை மழை மேக விதைப்பை காரணமாக காட்டுவது தவறானது அப்படின்னு அவங்க கூறி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேக விதைப்பால தான் அந்த மழை பெய்யல, அது தானா உருவாச்சு, அந்த மழை தானா தான் பெய்ஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக விதைப்பு துபாயை சுற்றியுள்ள மேகங்களிலிருந்து மழை பொழிய வைக்க செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பே காலநிலை மாற்றத்தின் காரணமாக வளிமண்டலம் அதிக நீரை உறிஞ்சி மேகங்களை உருவாக்கி இருக்கும் என்று முனைவர் ஓட்டோ என்பவர் கூறியிருந்தார். மழை பொழிவை ஏற்படுத்தும் காற்று, ஈரப்பதம் மற்றும் தூசி ஆகியவை போதுமானதாக இல்லாத போது மேக விதைப்பு பயன்படுத்தப்படுது. ஆனால் கடந்த வாரத்தில் வளைகுடா முழுவதும் வெள்ள அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இது போன்ற தீவிரமான வானிலை நிகழ்வுகள் முன்னறிவிக்கப்பட்டா செயற்கை மழை போன்ற விலை உயர்ந்த செயல்முறைகள் செய்யப்படுவதில்லை, அதற்கான அவசியமும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அபுதாபியில் உள்ள கலிஃபா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் புவி இயற்கையியல் அறிவியல் துணைத் தலைவர் பேராசிரியர் டயானா பிரான்சிஸ் அவங்க கூறும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது இயற்கையாக பெய்ந்த மழை தான், இது மேக விதைப்பால ஏற்படலாம் அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறாங்க. அதாவது பிபிசி வானிலை ஆய்வாளர் மாட் டெய்லர் என்ன சொன்னார்னா, கடுமையான வானிலை நிகழ்வு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்விற்கு முன்னதாக கணினி மாதிரிகள் ஏற்கனவே ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை சுமார் 24 மணி நேரத்தில் பெய்யும் என்று கணித்திருந்தது. இந்த கணினி மாதிரிகள் மேக விதைப்பு விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, இயற்கையில் நடக்கிறது அது கரெக்டாக எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக விதைப்பின் மூலம் நிகழ்பவற்றை விட இந்த பாதிப்புகள் மிக அதிகமாக இருந்தன. பக்ரைன்ல இருந்து ஓமன் வரை கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு கூறியிருந்தார். ஆனால் அமீரகத்தில் மேக விதைப்பு பணிகள் அரசாங்க அமைப்பான தேசிய வானிலை ஆய்வு மையத்தால் நடத்தப்பட்டது. அதாவது துபாய் என்பது பெரிதும் நகரமயமாக்கப்பட்ட நகரம். ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு சிறிதளவு அங்கு மரங்கள் இருக்கு. மேலும் துபாயின் வடிகால் வசதிகளால் அதிக மழை பொழிவை தாங்க முடியாது, அடிக்கடி தீவிர மழை பொழிவு ஏற்படும். இந்த புதிய யதார்த்தத்தை சமாளிக்க உத்திகளும் நடவடிக்கைகளும் தேவை என்பதை அவங்க புரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கூறியிருந்தாங்க. இதை ஏற்கனவே முன்கூட்டியே அவங்க தயார் செஞ்சிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக சாலைகள் மற்றும் கட்டிடங்களின் கட்டமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும், வசந்த காலத்தின் மழையிலிருந்து நீரை சேமித்து ஆண்டின் பிற்பகுதியில் அதை பயன்படுத்துவதற்கு நீர் தேக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அதை தாண்டி இவ்வாண்டு ஜனவரி மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் துபாயில் வெள்ளத்தை நிர்வகிக்க உதவும் புதிய பிரிவை ஒன்று உருவாக்குனாங்க. இது எதுக்குன்னா, மழை ஆல்ரெடி வரப்போகுதுன்ட்டு அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சதால இந்த திட்டங்கள்லாம் உருவாக்கி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் இந்த பெரும் வெள்ளத்தை சமாளிக்க முடியாம பல்வேறு கட்டடங்கள், பல்வேறு வாகனங்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டது. அதை தாண்டி கனமழை காரணமாக கேரளாவிலிருந்து நேற்று சார்ஜா, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டிய 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. மேலும் கொச்சியிலிருந்து துபாய், சார்ஜா, தோகாவுக்கு செல்ல வேண்டிய 5 விமானங்களும், கோழிக்கோட்டிலிருந்து சார்ஜா, துபாய்க்கு செல்ல வேண்டிய 2 விமானங்களும், திருவனந்தபுரத்திலிருந்து துபாய் மற்றும் ஷார்ஜாவுக்கு செல்ல வேண்டிய 4 விமானம் ரத்து செய்யப்பட்டன. இப்படி மனிதனோடு ஒன்றித்து வாழ நினைக்கும் இயற்கையை மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைச்சா இது போன்ற பல்வேறு பேரழிவுகளை மனிதன் சந்திக்க நேரிடும். எனவே இயற்கையோடு ஒன்றித்து வாழ முயற்சி செய்வோம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.